இறைவனுடைய வாழ்வை பொறுத்தவரை இறைவன் மனிதனாகின்றான். மனிதன் இறைவனாக முடியுமா? மனிதன் தெய்வமாக முடியுமா? முடியாத முடியுமா? முடியாது. எப்ப சொல்றியா? முடியாதுன்னு சொல்றான். நீ என்ன சொல்றீங்க? முடியும்னு சொல்றவங்க கை தூக்க. மனிதன் தெய்வமாக முடியும். வாழ்விலே குழந்தையா பிறக்கும் போது எவ்வளவு தெய்வீக குணமா இருக்கணும். நாட்கள் கடந்து போக ஆண்டுகள் கடந்து போக ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு சூழ்நிலையில முன்னுக்கு முரண்பாடுகளை உள்ளடக்கியவர்களாக நாம் வாழ ஆரம்பித்தோம். இந்த முரண்பாடுகளை எல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு நேர்மையான வழியிலே நடக்க முடியும். மனிதனும் தெய்வமாகலாம் என்ற உண்மையை நமக்கெல்லாம் எடுத்துக் கூறுவதற்காகத்தான் இறைவனை மனித உருவம் எடுத்தார் என்ற இந்த ஒரு நாளிலே நமக்கு ஒரு லட்சியம் கிடைக்கின்றது. கிறிஸ்து பிறப்பு என்பது அதுதான் அடிப்படை. ஒரு நபர் துன்பப்படும் பொழுது, மன உளைச்சலில் இருக்கும் பொழுது, நீங்கள் 2 வார்த்தை போய் சொன்னீங்கன்னாக்க, அப்படி கைத்து விட்டீங்கன்னாக்க தெய்வமாக இருக்குது. அந்த நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லிட்டு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில பிள்ளைகள் படிக்க முடியல, திடீர்னு யாராவது ஒரு 5000 சரி படிக்க வைப்போம், பிள்ளை படிக்க ஃபீஸ் காட்டி அப்படின்னு சொன்னாக்க கடவுள் போல வந்து இந்த மனுஷன் உதவி செய்கிறார். அந்த வார்த்தை பயன்படுத்துகிறோம்ல, நம்மளுடைய சாதாரண நடைமுறை தான் கட்டாயம் பயன்படுத்தி நம்மளை கேள்விப்பட்டு நீ ஒருத்தரை ஒரு கஞ்சா அடிக்கிறான், இல்லை அது வந்து டூரிஸ்டா டூரிஸ்ட் போகிறான் அப்படிங்கிற ஒருத்தரை போய் ஏதோ ஒரு வகையில் அவனை தடுத்து நிறுத்தி அதிலேருந்து அவன்கிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது அவன் கட்டாயம் அவனை நினச்சி பார்க்குறேன், அவனும் மனிதன் தான், நானும் மனிதன் தான். ஆனால் இந்த ஒரு மீண்டுத்தனமான ஒரு செயலிலிருந்து என்னை விடுதலை கொடுத்து நான் சாதாரண ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தவனை உயர்ந்த மனிதன் இந்த உயர்ந்த மனிதனுக்காக உழைத்தவனை கட்டாயம் நான் பாராட்டுறேன். அவ்வாறு ஒவ்வொரு செயல்கள், ஒவ்வொரு சொற்கள் அந்த வாயிலிருந்து வரும்பொழுதும், நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களை, இந்த மாதிரி செயல்களை செய்யும் பொழுதும், மற்றவர்களுடைய மேம்பாட்டில் நாம் ஈடுபடும் பொழுதும் கட்டாயம் நானும் உயர்ந்த மனிதன் ஆகிக் கொண்டே இருக்கின்றேன். என்னாலும் மனிதனும் தெய்வமாகலாம். படம்லாம் எடுத்துருக்கிறாங்க அந்த காலத்தில். சிவகணேசன் சொல்வது அந்த மாதிரி படங்கள்லாம் வரவில்லை. கட்டாயம் ஆக முடியும் என்ற உண்மையை அந்த கிறிஸ்துமஸ் என்ற ஒரு விழா நமக்கு எடுத்துக் கூறுகின்றது. இதனுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய செப்பேடு இயக்கமே இருக்கு. இந்த மாதிரி வரலாம், படிக்கலாம், பிஎஸ்சி, எம்எஸ்சி இதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா நீங்கள் சாதாரண ஒரு மக்கள் மத்தியில் போய் உங்களுடைய உடல் உழைப்பு, உங்களுடைய நேரம் காலம் செலவழித்து முடிந்த அளவுக்கு ஒரு சில பண உதவிகளை செய்து அங்கே இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு எவ்வளோ இன்பம் கிடைக்கும். இதனுடைய அடிப்படை உண்மை இதுதான். இந்த உண்மையை கொண்டாடுவோம், தினமும் கொண்டாடுவோம். நமது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் மனிதனும் தெய்வமாக அந்த உண்மையை உள்வாங்கிக் கொள்கிறோம். அதுதான் என்னுடைய வேண்டுதல், என்னுடைய விருப்பம். வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், ஆசிக்கின்றேன். இந்த ஷெப்பர்ட் மென்மேலும் ஓங்கி வளர வேண்டும் என்று விரும்புகின்றோம், ஆசிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.